மதுரை மாவட்டம் பேரையூர் பகுதியில் கண்மாய் உடைந்து ஊருக்குள் வெள்ளநீர் புகுந்ததால் கல்லுப்பட்டி அரசு பள்ளி வளாகம் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. அந்த காட்சிகளை முதலில் பார்ப்போம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஜெகநாத் வழங்க கேட்கலாம். ஜெகநாத், வணக்கம். தற்பொழுது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிலவரம் என்னவாக இருக்கின்றன? விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம். கடந்த 2 நாட்களாக மதுரை புறநகர் பகுதிகளில் பரவலாக மழை பெய்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பேரையூர் பகுதியில் நேற்று முன்தினம் 10 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்ததால் இந்த பேரையூர் கல்லுப்பட்டி இந்த சுற்று வட்டார பகுதியில் உள்ள அந்த 30க்கும் மேற்பட்ட அந்த கம்மாய்கள் நிறைந்துள்ள நிலையில் இந்த கம்மாயிலிருந்து தண்ணீர்கள் வெளியேற்றப்படுவதால் அந்த கால்வாய்கள் நிரம்பி தண்ணீர்கள் தற்போது இந்த குடியிருப்பு பகுதிகளில் புகுந்து இருக்கிறது. மேலும் இந்த கால்வாய் நிரம்பி இந்த கல்லுப்பட்டி அரசு மாதிரி மேல்நிலை வளாகத்திற்குள்ள பாத்தீங்கன்னா அந்த வெள்ள நீர் புகுந்ததால் இன்று நடைபெற இருந்த இந்த சிறப்பு வகுப்புகளை விடுமுறை அறிவித்து தலைமை ஆசிரியர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். குறிப்பாக இந்த குடியிருப்பு பகுதிகள் பாத்தீங்கன்னா இந்த சுத்து வட்டார பகுதிகளில் 1000க்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்கின்றது. குறிப்பாக இதே போல கல்லூரி மற்றும் வங்கிகள் போன்ற பல்வேறு வளாகங்கள் இருக்கிறது. இந்த பகுதிகள் முழுவதும் தற்போது இந்த வெள்ள நீர் உள்ளே புகுந்திருக்கிறது. சற்று நேரத்தில் இந்த வெள்ள நீர் வடிப்பதற்கான ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் செய்து கொண்டிருக்கின்றனர். தொடர்ந்து தண்ணீர் வந்ததால் இந்த பள்ளிகள் காம்பவுண்ட் சுவர்கள் தற்போது இடிந்து விழுந்திருக்கிறது. இதனையும் சரிப்படுத்தும் பணியானது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மேலும் தண்ணீர்கள் சூழ்ந்து அதிக அளவு வராமல் இருப்பதற்காக அந்த கம்மாய்கள் நிரம்பிய கம்மாய்கள் இந்த தடுப்பணைகள் போட்டு தடுப்பதற்கான பணிகளும் தற்போது மாவட்ட நிர்வாகம் செய்ய தொடங்கி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ஜெகநாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.